வெல்கம் டு பொன்பாவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடி சரவணாவிலேருந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ் தான். நிறைய வளையல்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாலர்ஸ், நம்ம செயினில் ஒரு டாலராக கோத்துக்கலாம். தங்கத்தில் கூட செயின் வாங்கிட்டு இந்த டாலர்ஸ் நீங்கள் கோத்துக்கலாம். அந்த டாலரை நீங்கள் பில்லையாகவுமே மாற்றி தலைக்கு போடுற பில்லையாகவுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2-in-1. அதே மாதிரி 2-in-1 நெக்லஸும், 10 ஸ்டோனில் 2-in-1 நெக்லஸுமே நீங்கள் பார்க்கலாம். 2 சைடும் வியர் பண்ணிக்கிற மாதிரி நெக்லஸும் வந்திருக்கு. ஸோ இது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. அதனால் இதில் இருக்க ரேட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ வெள்ளி விலை அதிகமாகிடுச்சு, அதனால் ரேட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் ரேட் சொல்லலை, அதுக்கு பில்லில் கொஞ்சம் அப்பப்போ ரேட் காட்டியிருப்பேன். ஸோ அந்த ரேட்டு தான் சொல்லிட்டு போய் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. பட் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அங்கே இப்போயுமே அங்கே இருக்கும். டிசைன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இது பீஸ் ரேட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 அப்படி போட்டிருக்காங்க. ஸோ பீஸ் ரேட்டாக கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி ரேட் 15,000க்கு மேலே போயிருக்கும். ஏன்னா வெள்ளி விலையெல்லாம் ஏறி போச்சுல. ஜஸ்ட் அதனால் இது ஒரு வீடியோவாக போகிறேன். இது டிசைன்ஸ்க்கு மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். நீங்கள் இதில் டிசைனும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். விலை இதையே போய் பார்த்துட்டு இதே கேட்காதீங்க. மறக்காமல் நீங்கள் அப்படி போனீங்கன்னா, பாடி சரவணாக்கு போனீங்கன்னா பொன்பாவை சேனல் நேமை ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பொன்பாவை சேனல் நேம் பார்த்துட்டு தான் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வளையல் கலெக்ஷன்ஸ், அப்புறம் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ளீஸ், ஒரு தடவைக்கு நான் 2 தடவை சொல்லிட்டேன். ரேட் இந்த ரேட் கிடையாது, ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ விலை ஏறி இருக்கிறதுனால ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸ் பதிச்ச வளையல்கள். இதுதாங்க நான் சொன்னேன்ல, அந்த டபுள் சைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போ 20,000 காட்டுறாங்க, பட் ரேட் ஏறி இருக்கும். இப்போது இது கெம் ஸ்டோன்ஸ் பதிச்ச டபுள் சைடு, 2 சைடும் போடக்கூடிய ஒரு நெக்லஸ். இது நீங்கள் போத் சைடு வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இன்னொரு சைடு. அங்கே பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு க்ரீனாக இருந்ததா, இப்போ ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ 2 சைடுமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். 2-in-1 நெக்லஸ். இது கெம்ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கிறதுனால ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கு. தங்கம் விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கொஞ்சம் இந்த கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி எடுக்கிறாங்க. அதை விட இல்லை டிசைன்ஸுமே கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இப்போ கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பெருசாக வாங்குறதுக்கும் இது கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது. ரெண்டாவது இது தாங்க உங்களுக்கு டாலர்ஸ். நீங்கள் இந்த டாலர்ஸ் எல்லாமே நீங்கள் தங்க செயின்லையுமே கோத்துக்கலாம். இதே டாலர்ஸை நீங்கள் பில்லையாகவுமே மாற்றிக்கலாம். அப்படியே நீங்கள் தலையில் ஒரு பில்லையாக கூட அப்படியே நீங்கள் இதை சொருகிக்கலாம். ஸோ இதுவுமே 2-in-1 தான். அப்புறம் குட்டி குட்டி டாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 600 700 நான் போன அன்றைக்கி ரேட் வந்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 1500 அந்த மாதிரி ரேட் மாறி இருக்கும். எல்லோரும் சொன்னாங்க சில்வர் ரேட் ஏறி போச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட் இந்த பில்லை நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி பதிச்சது, ராதே கிருஷ்ணா அந்த மாதிரி நிறைய இருக்குது. ராதே கிருஷ்ணா அந்த மாதிரி கான்செப்ட் பேஸாகவே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் இருக்கக்கூடியது. 4600 போட்டிருக்கு, பட் இப்போ விலை ஏறி இருக்கும். சிவன் இருக்கக்கூடியது பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் பில்லையாகவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் செயின்லையும் கொத்துக்கலாம், இல்லைன்னா பில்லையாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். டாலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பீஸ் ரேட்டாக கொடுக்கறதுனால இது இவ்வளோ கிராமா இல்லை ஸ்டோன் இல்லாமல் போட்டிருக்காங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை பாருங்கள், நீங்கள் டாலராகவும் கொத்துக்கலாம். அந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் தலையில் பில்லையாகவுமே நீங்கள் சொருகி விட்டுடலாம். இந்த டாலர் செயினுமே நல்லா இருந்தது. இது ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் வரக்கூடிய டாலர் செயின்ஸு. ஸோ இந்த கொக்கியை நீங்கள் தலையிலையும் சொருகிக்கலாம். அண்ட் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், இந்த ரேட் இப்போ கிடையாது.
சில்வர் ரேட் இப்போ மாறி போச்சு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பட் இப்போ தான் போட முடிஞ்சுது. ஆனால் இந்த டிசைன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும், ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். குட்டி குட்டியாக டாலர்ஸ் வருதுன்னு சொன்னேன்ல, அது வந்து அதுவும் நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு குட்டி செயின்ஸ் தங்கத்தில் எடுத்துட்டா கூட அந்த கெம் ஸ்டோன்ஸ் வச்ச டாலர்ஸை நீங்கள் போட்டுட்டா அவ்வளோ அழகாக இருக்கும். தங்கத்தில் வாங்க முடியாது அவ்வளோ குட்டியான அழகான ஸ்டோன்ஸ் பதிச்ச ஒரு குட்டி இது கூட இப்போ வாங்க முடியாதுன்றதுனால அது கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு மயில். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கு. இது அதை விட கிராண்ட் லுக்கு. உள்ளேயுமே சுற்றியுமே அஷ்டலக்ஷ்மி பதிச்சு நடுவில் ஒரு லக்ஷ்மி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஹேர் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டாலர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மி செம்மையாக இருந்தது. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கிருஷ்ணர், ஒரு புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணர் டாலரு. நீங்கள் பில்லையாக வைக்கும் போதே பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல, ஹேருக்கு மேலே இருக்கும் போது. அது இல்லை எந்த சாமி படமும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாலர்ஸ் விதவிதமாக வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீத்தை. இது ராமர் சீத்தை இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4450 போட்டிருக்கு, பட் எல்லாம் ரேட் இப்போ மாறி இருக்கும். கிருஷ்ணர் செம்மையாக இருக்கார்ல. இது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரெட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு டாலர்ஸ் தான் இது. இதுவுமே ஒரு லக்ஷ்மி தான். அவங்க போட்டிருக்க மாலை கூட நல்லா எம்போஸ்டாக அழகாக தெரியுது. இது பாருங்க, இதுவும் செம ரவுண்டாக அழகாக இருக்குது. இதுதான் பில்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. முதல்ல அந்த காலத்தில் இருக்கும்ல அந்த பில்லை மாதிரி இருக்குது. இது வந்து நான் சொன்ன அந்த குட்டி குட்டி டாலர்ஸ் இருக்குல்ல, அதுதான் இது. இதில் உங்களுக்கு 700 800 அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. பட் இப்போ வந்து ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும், ஏன்னா இப்போ விலை ஏறி போச்சு. பட் இதே டைப்பில் அங்கே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் 620 போட்டிருக்கு. இப்போ வந்து ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த ரேட்டை வச்சுட்டே போய் வந்து கேட்டுறாதீங்க. ஸோ நிறைய குட்டி குட்டியாக இருந்தது, அழகாக இருந்தது. நிஜமாக சொல்கிறேன், இது வந்து தங்கத்தில் கூட வந்துட்டு இப்படிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. தங்கத்தில் கூட நல்ல கெம் ஸ்டோன்ஸ் பதிச்சு பார்வையாக இருக்கிறதுனால ஒரு கோல்ட் செயின் வாங்கிட்டு இதை போட்டுக்கிட்டா ரொம்ப அழகாக தான் இருக்கும். நல்லா பிங்க் ஸ்டோன்ஸு, க்ரீன் ஸ்டோன்ஸ்லாம் நல்லா பார்வையாக பெருசாக அந்த கெம் ஸ்டோன்ஸுன்றதுனால நல்லா பெருசாக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயுமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம், அழகான சாமிகள் அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. பெருமாள் பாருங்கள் எவ்வளோ ஃபேஸ்லாம் செம்மையாக, அந்த நாமம்லாம் செம்மையாக தெரியுதுல்ல. இது வந்து ரவுண்டாக இருக்கக்கூடிய லக்ஷ்மிஸு. பாம்பு இருந்த லக்ஷ்மிஸ் கூட இருக்குது. பாம்பு மேலே அப்படியே இருக்கிற மாதிரி லக்ஷ்மி கூட இருக்குது. ராதே கிருஷ்ணர் வந்து இருக்கிற மாதிரி. இது வந்து ராமர் சீத்தை. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கக்கூடிய ஆன்டிக் ஃபினிஷு, ரெட் ஃபினிஷு, கோல்டு ஃபினிஷு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இது பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி. முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா
சாரி, நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷில் இருக்கக்கூடிய கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹாரம் கலெக்ஷன்ஸ், கம்பல் கலெக்ஷன்ஸ், மெடல் ஹாரம். இது இல்லாமல் கெம்ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பர் இயரிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தங்கத்தில் கூட அவ்வளோ இயரிங்ஸ் வாங்க முடியாது. அந்த மாதிரியான சூப்பர் இயரிங்ஸ் நீங்கள் வெள்ளியிலே வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு தங்கம் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு வந்து பாலிஷ் போச்சுன்னா பாலிஷ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க ரேட் எல்லாம் இப்போ இருக்க ரேட் கிடையாது, ரேட் மாறிடுச்சு. நான் ஒரு தடவைக்கு 10 ரூபா சொல்லிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு கேட்காதீங்க அதே ரேட்டான. ஸோ வந்து வெள்ளி விலை ஏறி போயிட்டதுனால இதோட ரேட் இருக்கா, ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இதே டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க. தங்கத்துக்கு பதில் நீங்கள் அழகாக இது மாதிரி கம்பல், தாடி சரடு இது மாதிரிலாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2-in-1 கலெக்ஷன்ஸ், ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பொன்பாவி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என்னோடய குரலை பார்த்துட்டு இது என்ன குரல், இதுக்காண்டி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுமா, இதை மாற்று அப்படிலாம் சொல்கிறீங்க. மறக்காமல் வந்துட்டு அதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனாக இருக்கா அப்படின்றத பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க. பிடிக்குது பிடிக்கல அப்படின்றது, எப்படி நல்லா இருக்கா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நீங்கள் பீஸ் ரேட் கணக்கில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு கிராம்ஸ் நேம்ஸ் அப்படிலாம் இல்லாமல் அப்படியே பீஸ் ரேட் கணக்கில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு ஆன்டிக் ஃபினிஷ். உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ் மாதிரியே வேணும், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது, பிளாக்காக இருக்கிறது, ரெட்டாக இருக்க ஃபினிஷ்லாம் வேணும்னா உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ் டைப்லேயே உங்களுக்கு வந்து அங்கேயுமே கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி இருக்குது. ஸோ அன்றைக்கி என்ன சில்வரான ரேட்டோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி போடுறப்பையும் உங்களுக்கு அன்றைக்கி என்ன சில்வர் ரேட் விற்கிதோ அதே மாதிரி போடுறப்பையும் அன்றைக்கான சில்வர் ரேட்டை நீங்கள் வந்து திருப்பி எப்படி தங்கம் மாதிரியே தான் நீங்கள் போடுறப்ப அதே சில்வர் ரேட்டை வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு யூ டைப் ஹாரம். இது ஸோ யூ டைப் ஹாரம்ன்றதுனால ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ மறக்காமல் பொன்பாவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஸோ இது யாருக்காவது தேவைப்படலாம், நீங்கள் எதாவது வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி குட்டி குட்டி டாலர்ஸு, குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சின்னதாக ஒரு லைக் போடுங்க. நம்ம குரலை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும் பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை.